கிச்சனில் ரொம்ப நாளாக அந்த கரண்டி ஹோல்டர் மாட்டணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் நம்ம ரெண்டுக்கு இருக்கிற வீட்டில் கிச்சனில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதுக்காகவே மீச மாமால தேடி கண்டுபிடிச்சு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குளியல் அறையிலையும் இதே மாதிரி ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கேயுமே அந்தரத்தில் தொங்கும் ஒரு ஹோல்டரை தான் வாங்கி மாட்டியிருந்திருப்போம். ரெண்ட் ஹவுஸ்ன்றதுக்காக இல்லை, சொந்த வீடாக இருந்தாலும் டைல்ஸில் ட்ரில் பண்ணுறதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் அந்த வீடியோவில் டேக் ஆயிருக்கு. அதெல்லாம் மாட்டி முடிச்சுட்டு இயல்பு வாழ்க்கைக்குள்ள திரும்பினோம்னா பருப்பு குழம்புக்கு மீன் பொரிச்சா நல்லா இருக்குமேன்னு கடைக்கு போயிட்டு நல்லா மீனை வாங்கிட்டு வந்த கையோட அதை அப்படியே சுத்தம் பண்ணி மசாலா தடவி கொடுத்துருங்கப்பான்னு ஒய்ஃப் கேட்கவே அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். வீட்டுக்குள்ள நம்ம மிருத்தி குட்டி தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பாம தேங்காய் உடைக்கணும்னு வீட்டு வாசலுக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தேன், நல்லா ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்காப்ல. சரி, நான் அவங்க சமைக்கவே எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சுன்னு வெளியே வந்தேன். வேலையை முடிச்சுட்டு காட்டமான வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். மதியான லஞ்சுக்கு தம்பியையும் கூட்டிட்டு வரலான்னு தோணுச்சு. எனக்கு இருக்கிற 1-2 சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியையும் வீட்டுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே என் ஒய்ஃபை பாருங்க, தடபுடலாம் மதியான லஞ்சை பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. மெயின் டிஷ், சைட் டிஷ், குழம்பு, சோறுன்னு எல்லாமே ரெடியா இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு சாயங்காலமா நம்ம மிருத்யுஞ்சயனுக்கு வாக்கர் வாங்கலான் இருக்கோம். ஏன்னா ஓரளவுக்கு லைட்டா முதுகுக்கு சப்போர்ட் கிடைச்சாலே அந்த பேலன்ஸ் வச்சு ஐயா அழகா உட்காந்துடுறாப்ல. அதனால நம்ம வாக்கர் வாங்கி உட்கார வச்சு அப்படியே கால் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பிராக்டிஸ் ஆயிரும். ஆக லஞ்ச் சாப்பிட்டபடி மகிழ்ச்சிகரமாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். அப்ப நாங்க அப்படியே உத்தரவு வாங்கிருட்டுங்களா?